ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2 ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் ரிச். ஒன்று வந்து பாசிப்பயிறு சுண்டல், இன்னொன்று வந்து ஆனியன் ஆம்லெட். ரெண்டுமே ஆக்சுவலாக சாதாரண ரெசிபி தான், பட் ரொம்ப நீங்கள் இது அடிக்கடி உங்களோட குழந்தையோட டயட்டில் கொடுக்கலாம், சேர்த்துக்கலாம். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் பாசிப்பயிறு வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இது வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கி உடனே செய்கிறீங்கன்னா நீங்கள் இதை குக்கர்லேயே வைக்க தேவையில்ல. டைரெக்டாக நீங்கள் ஒரு ஸ்டீமர் மாதிரி இதில் போட்டே நீங்கள் வேக வச்சிடலாம். இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா நீங்கள் குக்கரில் வைக்கிறது தான் பெட்டர். இப்போ வந்துட்டு நான் வந்து குக்கரில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விடுறேன். ஒரு விசில் விட்டாலே போதும் இதுக்கு. பட் நல்லா அதை மசிஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வெந்துருச்சு. இது தண்ணி வடிச்சிடலாம். இப்போ வந்து இது தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எனக்கு காஞ்சதும் ஆஸ் யூஷுவல் தான் கடுகு, உளுத்தம்பருப்பு. உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் சேர்க்க வேண்டாம். நான் ஒரே ஒரு வரமிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சுண்டல் வேக வைக்கும் போதே அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. சாரி, நான் அதை காமிக்கலை. இப்போ வந்துட்டு இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை கொட்டி லேசாக மட்டும் கலந்து விட்டுடலாம். நான் அது குக்கரில் வச்சதுனால தான் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேகணுமோ அப்படி இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எனக்கு மசிகிற மாதிரி இருந்தால் தான் குழந்தை கொடுக்க ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் இப்படி வேக வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் ஒரு எக் வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே ஆம்லெட் போடுறதுக்கும் இந்த மாதிரி பீட் பண்ணுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதோடு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு நான் வெங்காயம் சேர்க்குறேன். இது வந்து பெரிய வெங்காயத்தில் 1/4 அளவு தான். ஒரு ஆம்லெட்டுக்கு இதே வந்து சரியாக இருந்துச்சு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு பெப்பர் நான் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு வந்து நீங்கள் மிளகாத்தூள் எது வேணாலும் சேர்க்கலாம். நான் அதோட உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆம்லெட் பேனில் வந்து ஊற்றிடலாம். இதில் வந்து லேசாக ஆயில் விட்டுட்டு நான் வந்து இதை நல்லா தேய்ச்சிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் திருப்பறதுக்கு. இப்போ நம்ம ஊற்றிடலாம். ஆனியன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு சைடு வெந்தோன்னு நம்ம திருப்பி போட்டுடலாம். அந்த லேசாக ஆயில் மட்டும் கொஞ்சம் ட்ராப்ஸ் விடுறேன். இப்போ வந்து திருப்பிடலாம். கொஞ்சம் அந்த சைடு கட் ஆயிடுச்சு. அதையும் திருப்பிடலாம். அவ்வளோதான். இந்த சைடு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு இதை நீங்கள் எப்படி சர்வ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள். நான் வந்து இதை வந்து அப்படியே இதில் அடுப்பில் இருக்கும்போதே கட் பண்ணிடுறேன். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி நான் கொடுக்குறேன். அவ்வளோதான். நீங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.